سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். சூரத்துல் பக்ராவுடைய 45-46 வசனங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் இறைவனிடத்திலே உதவி கோருங்கள். உண்மையிலேயே இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். அவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்றும் அவனிடமே தாம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 45-46 வசனங்களிலே பேசுகின்றான். தொடர்ந்து வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 121வது வசனம் வரையில் இந்த யூதர்களை பற்றியே அல்லாஹ் பேசிக்கொண்டு வருவதை நாம் சூரத்துல் பக்ராவிலே பார்க்க முடியும். இந்த இப்பொழுது ஓதி காட்டிய இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையினுடைய நலன்களை, இம்மையிலேயும் எனக்கு நலன் ஏற்பட வேண்டும், மறுமையிலேயும் எனக்கு நல்ல விஷயங்கள் நலன்கள் எனக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆவலோடு யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த அடியார்கள் பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் தன்னிடத்திலே உதவி தேட வேண்டும், உதவியை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேற்சொன்ன வசனங்களிலே ஆணையிடுவதை, கட்டளையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம்.